நான் உங்ககிட்ட பெட் கட்டுறேன். நீங்க எவ்வளவோ மட்டன் சால்னா ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனா, இந்த பாய் வீட்ல பண்ற பட்டர் பீன்ஸ் மட்டன் சால்னாவ அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப ரிச்சா, டேஸ்டியா இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட் காம்போவா இருக்கும். அப்படி என்ன சீக்ரெட் மசாலா ஆட் பண்றாங்கங்கிறதும் நான் இதில காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 30 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கல் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சால்னாக்கு டேஸ்ட் கொடுக்குறதே வந்துட்டு இந்த சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா, 1 கை போல் மல்லி புதினாவை பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பழுத்த தக்காளியை சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா குலைவாக மசிகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குலைவாக மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 கிலோ கறி வந்து எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தனி கறி மட்டும் எடுக்காமல் கூட கொஞ்சம் எலும்பு கறியோடு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா. இந்த மட்டன் மசாலா வந்து ஆக்சுவலாக வீட்டில் ரெடி பண்ணது. இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சீக்கிரமாகவே நான் வீடியோ போடுறேன். 3 டீஸ்பூன் வந்துட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா புளிக்காத தயிராக ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே 1 கப் போல் பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது எல்லாத்தையும் மசாலா கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறியில் இருந்து தண்ணி நல்லா வர அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கறியிலேருந்து நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் 1 கப் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி குக்கரை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வர வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா ஒரு திக்கான சால்னா வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட் அதை விட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.